ராம 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 நாம ஜனன்யை ஜய 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 நாம தேசிகே மூர்த்தி की जय नाम पर सज्जनेभ्यः जय रामेश्वर मूर्ति की जय राम 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 परम करुणया पंकजनयन बोधेन्द्र गुरु रूपेण निरवधि करुणा निरधिर्बारी नितरांगदनु रूपेण परम करुणया पंकजनयन रक्षितुम् अवनौ रक्षितुम् अवनौ सर्वाञ्जन्तु रामाख्यामृत दानेन शिक्षितुम् ईश्वर नाम विपक्षा श्रुतिशत श्रुतिगणमाने परम करुणया पंकजनयन बोधेन्द्र गुरु रूपेण शरणागतानां नाशयितुं शरणागतानां नाशयितुं ईश्वर मात्रेण हरिदास दाशयितुं हरिदासानाम्यति गात्रेण परम करुणया पंकजनयन बोधेन्द्र गुरु रूपेण शरणागतानां भवतापं नाशयितुं வீட்சத மாத்திரே தன்னோட வீட்சண்யத்தினாலேயே எல்லாரோட பவதாபத்தை போக்கக்கூடிய குருநாதன் இந்த கீர்த்தனத்துல அப்படி வர்ணிக்கிறார். அது மாதிரி ரட்சித்தும் அவனவ் சர்வாஞ்சந்து, இந்த உலகத்துல இருக்கிற அவனவ், இந்த உலகத்துல இருக்கிற சர்வாஞ்சந்து எல்லா ஜீவர்களையும் ரட்சிக்கிறதுக்காகவே ரட்சித்தும் அவனவ் சர்வாஞ்சந்து இந்த ராமாக்கியாமிருத தானேன, இந்த ராமாக்கியா ஆக்கியானா சம்ஸ்கிருதத்துல நாமத்துக்கு ஒரு பேர் ஆக்கியான்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம ஐயாவாள் சுவாமிகள் கூட அது மாதிரி பண்றார். ஆக்கியா ஷஷ்டி அப்படின்னு சிவாக்கியே சிவாக்கியே சிவாக்கியன்னு ஒரு அம்மாவா நினைச்சுட்டு பகவன் நாமத்தை அப்படி கூப்பிடுறார் நம்ம ஐயாவாள். அந்த மாதிரி இருக்கு. அதனால ராமாக்கியாமிருத தானேன, ராமாக்கியாப்தி விகாரவிலோலம் கீர்த்தத்தில் இல்லையா, ராமாக்கியாதுத போஷணசீலம் இப்படிலாம் பண்ணிக்கிறார். நான் அந்த ராமாக்கியாமிருத தானேன அது தானமா எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நாம மகாநிதி தான உதாரம் அப்படி அப்படி எல்லாருக்கும் கொடுக்குற. சிக்ஷிதும் ஈஸ்வர நாம விபட்சம், இந்த பகவன் நாமத்துல விபட்சமா இருக்கா. இந்த பகவன் நாம தர்மத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறாளோ அவனால்தான் விமத்தர்கள் சொல்றது. அதே சிக்ஷித்தும் அவள் சிக்ஷிக்கிறதுக்காக என்ன பண்ணார், அவளுக்கு தண்டனை கொடுக்கறது கொடுக்கல.
அவளை ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணிட்டா, இந்த சித்தாந்தம் பண்ணி ஸ்ருதி சத்த ஸ்ருதிகணம் ஆனேன் நான். அப்படி ஒரு வர்ணன் நம்ம குருநாதர் அப்படிலாம் பண்ண சிக்ஷிக்கிறாள். அவளை எப்படி சிக்ஷிக்கிறா? நாம சித்தாந்தத்திலேயே சிக்ஷிக்கிறா. நாம சித்தாந்தத்தை பார்த்தா அதுல தெரியும். இந்த மாதிரிலாம் ஒரு வைபவம் இருந்தது. அவர் எல்லாரையும் நாமத்தை கொடுத்து எல்லாரையும் உற்சாகப்படுத்துறார். அப்படிப்பட்ட குரு யாரையும் உதாசீனா நினைக்கிறது இல்லை. நாமத்துக்கு யாரும் அதிகாரி சர்வ ஜீவனம் சர்வான் ஜந்துன்னு தான் சொல்ற. சர்வான் ஜந்துன்னு சொல்லியிருக்கு, சர்வ ஜனானாம் சொல்லல. ஜந்துன்னா ஜனிச்சதெல்லாம் ஜந்து தானே. இப்ப யானை ஆத மூலியமா கூப்பிட்டு இருக்குன்னு நம்ம கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற சரித்திரத்தை பார்க்கிறோம். அது மாதிரி கிளி ராமநாமம் சொல்றது. அதனால வாயை திறந்து யாரெல்லாம் சொல்ல முடியுமோ அது மாதிரி இருக்கு. ஆக்ருஷ்டீகிருத சேதசா சுமகதாம் உச்சாடனம் சாம்கசா ஆச்சண்டாள அமூகலோகே சுலபோ பஷ்யஸ்ஸு மோட்சஸ்ரீயை அப்படின்னு ஸ்லோகத்துல லக்ஷ்மிதர கவிங்கிற மகான் பண்ணியிருக்காரு. அதுல மோட்சஸ்ரீ இது பண்ணி ராமநாமம் சொல்லி மோட்சம் கிடைக்குமா? ராமநாமம் சொல்றதே மோட்சம். நம்ம குருநாதர் சித்தாந்தத்திலே இருக்கு. பஷ்யஸ்து மோட்சஸ்ரீயா, எல்லா மோட்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதா யோகமாக. மோட்சத்துக்கு ஐஷன் போகணும், இல்ல மோட்சத்தை காட்டணும் அப்படிலாம் இருக்கு. இது எப்படி அவர் ஸ்லோகத்தை சொல்றார்? பஷ்யஸ்து அந்த மோட்சம்ங்கிற அந்த ஸ்ரீயையே தங்கிட்ட வசியம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான் பகவான் நாம். நோ தீட்சா நச்ச தட்சிணா நச்ச புரேஷரியா. அப்படின்னு சொல்ற. நோ தீட்சா என்ன தீட்சை எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. தீட்சை எடுத்துக்க வேண்டாம். நோ தீட்சா நச்ச தட்சிணா. குரு தட்சிணை கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. கிழக்கு பார்த்து உட்காந்துக்கணும், அது மாதிரி ஆச்சமணியம் பண்ணும், சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதாவது நோ தீட்சாம் நச்ச தட்சிணாம் ந புரேஷரியாம். இதெல்லாம் வைதீக கர்மாவுக்கு வைதிக மந்திரம், உபனிஷத் மந்திரம் இதெல்லாம் தீட்சை எடுத்தோம்னா அதுக்கு பண்ண வேண்டியது. இதுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால குரு உபதேசம் வேண்டாம்னு சொல்லலை. அது நன்னா பார்க்கணும். அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வாக்குல ஸ்பிருகே ஏறணும். அதாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தாபம் இருந்தா போரும். இப்படிலாம் நாம மகிமை சொல்லி இந்த வைபவம்லாம் அப்படி ஒரு வைபவம் அப்படி இருக்கு. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஐயாவாள் நம்மளோடவே இருந்தார். பிரச்சாரம் நாம பிரச்சாரம் ரொம்ப வைபவமா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம குருநாதாளுக்கு அதுலயே மனசுலயே இருந்ததுனால சரி நம்மளுக்கும் இந்த நாம பிரச்சாரம் எல்லாம் அப்போ நம்ம முடிச்சுட்டு நம்மளோட இந்த ஜென்மத்துல என்ன அவதார காரியம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு மனசுல சங்கல்பிச்சுட்டார். அதனால பிட்சைக்கெல்லாம் எங்கேயும் போகாம இங்க அந்த காவேரி தீரத்திலேயே ராமநாம சொல்லியா இருந்துட்டார். இந்த காவேரி தீரத்துல சாயங்கால வேலையெல்லாம் இந்த மணல்ல அந்த அக்ரகாரத்து குழந்தைகள்லாம் விளையாட வந்து அப்படிலாம் வர குழந்தைகள் ஒரு நாளைக்கு குருநாதர் அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டார். குழந்தைகள்லாம் இங்கெல்லாம் வாங்கோ, நீங்கெல்லாம் கண்ணை கட்டிட்டு ஒருத்தருக்கு விளையாடுறேன் இல்லையா, போய் யாராவது ஒழிஞ்சுட்டாக்க போய் பிடிச்சிட்டு வரேன். அது மாதிரி நான் இந்த மணலுக்குள்ள உட்காந்துக்கிறேன், அங்க நான் எப்படி இருக்கேன் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க மணல்ல இருந்து என்ன எடுத்து நான் எந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னு கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு அது மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லி தரேன்னு குழந்தைகளா விளையாட ஆரம்பிச்சுட்டான் சுவாமிகள். இது அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஒரு விளையாட்டு. இந்த குழந்தைகள்லாம் அந்த தாத்தா நம்மளோட விளையாடுறா, அதனால வரலான்னு குழந்தைகள்
அந்த ஆத்தங்கரைக்கு வர ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அங்க ஒரு பெரிய பள்ளம் ஒன்று சொன்னார். அதுல உட்காந்து நான் இல்லையே ராமநாமா சொல்லிட்டு அவர் இருந்தார். அந்த குழந்தைகள்லாம் நீங்கள்லாம் நான் இங்கே உட்காந்துட்டேன், நீங்க மேல மணல போட்டு அப்புறம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள்லாம் அதே மாதிரி தாத்தா சொல்றா டெய்லி நம்மள்ட்ட அந்த மணலுக்குள்ள மறைஞ்சு திடீர்னு இன்னொரு இடத்துல இருந்து அது மாதிரி ஒரு யோக சித்தினால அது மாதிரிலாம் கூட குழந்தைகள் விளையாடி இருக்காரு நம்ம குருநாதர். அந்த குழியில் இல்லாம இந்த குழியிலையும் திடீர்னு வர்றது இது மாதிரிலாம் பண்ணி இருந்திருக்காரு. இந்த குழந்தைகள்லாம் அன்னைக்கு அந்த குழிக்குள்ள அப்படியே மூடிட்டு அது மாதிரி தாத்தா சொல்றேன் நாளைக்கு வந்து பார்க்க சொல்றேன், நம்ம போய் போவோன்னா ஆத்துக்கு. மறுநாளைக்கு சுவாமிகள் பிட்சைக்கு வரலையேன்னு அக்ரகாரத்துல இருந்து வரலாம் என்ன ஆச்சுன்னு இந்த குழந்தைகள் கேட்டா குழந்தைகள்லாம் சொல்றது நேற்று என்னையோட விளையாடி இருந்தா அப்ப இந்த குழிக்குள்ள போயிட்டு நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் இதுக்குள்ளே உட்காந்து ராமநாமா சொல்லிட்டு இருக்கேன், போயிட்டு வாங்க நினைச்சா நாங்க அப்படியே குழியில வந்து மணல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அங்க போய் மணல்லாம் தோணு பார்த்தா அப்ப அசரீரியா குருநாதர் சொல்றார் நான் ஜீவத் சமாதி, ஜீவ சமாதி இல்ல ஜீவத் சமாதி அப்படி சொன்னா சரியா. சம்ஸ்கிருதத்துல அப்படிதான் சொல்றது வழக்கு. ஜீவத் சமாதி, அந்த ஜீவத் சமாதி இங்கேயே ராமநாம சொல்லிட்டு ஜீவத் சமாதியில இருந்துட்டு இருக்கேன். அதனால நீங்க இது என்ன இதுல இருந்து விடுவிக்கணும்னு நீங்க அதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டாம் சுவாமிகள் அசரீரியா சொல்ற. சரி பெரியவா இது மாதிரி சொல்லிட்டா பெரியவாளோட இது ஆகிய நம்ம மீற வேண்டான்னு அவளும் அப்படியே போயிட்டு இப்படியே இருந்துக்கும்போது 100 வருஷ காலம் ஆயிடுது. நம்ம சுவாமிகளோட ஜீவ சமாதி வைபவம் அப்படி இருக்கு. அவங்க குருநாதர்களுக்கு எப்படி ஆராதனை பண்றது என்னது அதுக்கு ஒன்றும் ஆகிய குருநாதர் சொல்ல. சரி அங்க இருக்காருன்னு அங்கதான் இருக்காருன்னு எல்லாரும் நினைச்சு ஏதோ அவளால என்ன ஏதோ சக்தி ஏதோ என்ன பண்ணுமோ ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு 100 வருஷ காலம் கழிச்சுதான் மருதானூர் சத்குரு சுவாமிகள், மருதானூர் சத்குரு சுவாமிகள் திருவசூர்ல அவதாரம் பண்ணினவர். அவருக்கு எப்படி எல்லா தேசத்துக்கும் போயிட்டு வரும்போது இந்த தேசத்துல நான் இருக்கேன்னு என்னோட அதிஷ்டானத்துல கண்டுபிடிக்கலையான்னு அப்படின்னு நம்ம குருநாதர் சொப்பனத்துல தானும் சரி இங்கதான் இருக்காரு அவர் அப்படின்னு இந்த கஷேத்திரத்துல இருக்காருன்னு வரா. குருநாதரோட அந்த ஜீவசமாதி ஆன இடம் அந்த அதிஷ்டானம் சொல்றோம், அது எங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை அடையாளம் வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு புரியாம முழங்கால அப்படி நல்ல ஒரு கயத்தால கட்டிண்டு அப்படியே அங்க பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த காவேரி மணல்ல எங்க ராமநாம சப்தம் கேட்கறதோ அங்கதான் நம்ம குருநாதர் ஜீவசமாதியில இருந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலான்னு சத்குரு சுவாமிகள் அப்படி உருண்டு 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 ஆத்தங்கிற மணல்ல பார்த்தா குருநாதர் அதிஷ்டான அந்த இடத்துல ராம 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 சப்தம் கேட்டு அப்புறம் அந்த இடத்துல தான் அதிஷ்டானத்தை நிர்மாணம் பண்ணணும் பண்ணி அது காவேரி தீரத்திலேயே இருக்கிறதுனால காவேரி ஜலத்துல எங்கேயாவது வெள்ளம் வந்தா அந்த அதிஷ்டானம் போயிட போறது இல்லை. அது கொஞ்சம் நதியோட போக்கு கொஞ்சம் மாற்றி வைக்கணும்னு தஞ்சாவூர் ராஜா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த அதிஷ்டான வைபவம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஆராதனா வைபவம்னு பண்ண ஆரம்பிச்சு சத்குரு சுவாமிகள் தான் நம்மளுக்கு அந்த அதிஷ்டானத்தை குணாதாளுக்கு எல்லாம் பண்ணணும் கைங்கரியம் பண்ணணும்னு பண்ண ஆரம்பிச்சு அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்பவும் சமீப காலம் வரைக்கும் இப்படி நடந்துருக்கு. அந்த சத்குரு சுவாமிகள் காலத்துக்கு அப்புறமும் குருநாதரோட அந்த ஆராதனை திதி அதுவும் ஸ்பஷ்டமா தெரியாம இருந்ததுனால மகாலய பட்சத்துல துவாதசி அன்னைக்கு சன்னியஸ்த மகாலயம் சொல்றது இல்லையா, அதாவது அன்ன தினத்துல ஆராதனை பண்ணியிருந்திருக்கா. நம்ம காஞ்சி மகா பெரியவா ஸ்ரீ அண்ணா சமீபத்துல நம்மள்கிட்ட இல்லை இல்லையா, அதனால அண்ணா கிட்ட ஆனா எப்பவும் அவரோட சாநித்தியம் இருந்து தானே இருக்கு. அதனால அண்ணா கிட்ட சொல்லி மகாலய பட்சத்துக்கு முன்னாடி வர இந்த பாத்திரபத பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி அதுதான் நம்ம குருநாதாள் ஜீவசமாதி பிரவேச தினம் அப்படின்னு அதுல ஆராதனை பண்ணும்படியா அண்ணாவை நியமிச்சிருக்கா காஞ்சி மகாபெரிவா. அதுல இருந்து அண்ணா அந்த ஆராதனை
பண்ண ஆரம்பிச்சா மகாலயபட்சம் அந்த சந்நியாச மகாலய அன்னைக்கும் குருநாதாளுக்கு ஆராதனை அப்படின்னு உண்டு. ஆரம்பத்துல பாத்திரபத பௌர்ணமி அன்னைக்கும் ஆராதனை, 2 ஆராதனையும் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம குருநாதாள் சாநித்தியத்தில் நடந்துட்டு இருக்கு. சாநித்தியம் குருத்தே குருகு யதிபதியின் அவர் அங்கேயே சாநித்தியத்துல இருந்துட்டு இருக்க. இப்படி நாம வைபவ கதை அப்படி இருக்கு. இந்த நாம மகிமையை யாரால என்ன சொல்ல முடியும்? ஐயா சொல்றார் இல்லையா, அயம் தே விஸ்ராந்தி நிகம நிகரா எத் பரமாம் வேதாந்தோதவத் பிரசதா லவதுஷ்டா விதிமுகாஹ மகேஷோ ஜிக்வாயாஹ ஷணபபி ச நைவோஞ்சிதும் அலம் நனுத்வாம் ராமாக்கியே தவ மதுரதாம் வர்ணயத்துக்க அப்படின்னு ஐயாவாள் ராமநாமத்துக்காக பண்ணின ஸ்லோகம். வேத இந்த ஆகமம் எல்லாம் என்ன பண்ணா கொஞ்சம் விஸ்ராந்தி ஓய்வு எடுத்துக்கணும்னு நினைச்சு எல்லா தர்மத்தையும் சொல்லியாச்சு. சொல்லி யாரு எப்படி ஆசிரியக்கிறாளோ அதை பத்தி கவலைப்படாம ரொம்ப விசாரப்பட்டிருந்த யாரு எப்படி ஆசிரியக்கிறாள், நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைச்சா பரவாயில்லையே, விஸ்ராந்தியா இருக்கலாமே அப்படின்னு வேதமே நினைச்சுதான். அப்ப என்ன பண்ணிதான் ராமராமன் சொன்னா போறோம் அப்படிங்கறதால இந்த பகவன் நாம தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டு விதிமுக்காக அந்த பிரம்மா வாக்குல இருந்து வந்த அந்த வேதங்கள்லாம் அப்பதான் விஸ்ராந்தி எடுக்க ஆரம்பிச்சுதான். அதுபோல மகேஸ்வரோட வாக்குல இருந்து ஒரு க்ஷணம் கூட பிரியாத அந்த ராமநாமத்தோட, ஹே ராமநாமமே உன்னோட மதுரதான், உன்னோட இனிமைய யாராலதான் வர்ணிக்க முடியும் அப்படின்னு ஐயாவாள் அழகமான ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். நம்ம குருநாதாலே அப்படி ஸ்லாகிக்கிறார் ஐயாவாள. அதுல அந்த ராமநாமத்தோட மகிமை யாருதான் சொல்லிட முடியும்? இல்ல நம்ம குருநாதால நம்மளுக்கு ராமநாமம் கிடைச்சது, நம்மளுக்கு பெரிய சொத்து வேண்டாம், இப்படிப்பட்ட சொத்து நம்மளுக்கு குருநாதாள் கொடுத்திருக்காரு. அந்த சொத்தையும் கொடுத்து அதை நான் காப்பாத்துறத அவரே பண்ணிட்டு இருக்கார். இப்பவும் குருநாதாள் தான் குழந்தைய கையை பிடிச்சி வச்சுட்டு வராமல் இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருக்கார். அதனால குருநாதாள் சொப்பனத்துல அனுகிரகம் பண்றது அப்படிங்கிறது அது அவரோட சங்கல்பம், அவரோட மகிமைக்காக தான் சொன்னதே தவிர இல்ல நம்ம பெருமையை ஸ்லாகிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. குருநாதாள் இப்பவும் ஜீவசமாதியில இருக்கார் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இதெல்லாம் தான். இப்பவும் நடந்துட்டு இருக்கு, சொப்ன அனுகிரகம் பண்ணிட்டே தான் இருக்கார். அதனால அவள்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறத நிரூபணம் பண்றதுக்காக எந்த ரூபத்துல வேணாலும் வருவா. சொப்பனத்துல எந்த ரூபத்தை தான் வரா, இப்படிதான் வரா அப்படிங்கல, எப்படி வேணா எந்த ரூபத்திலாலும் வரலாம். அந்த மாதிரி குருநாதர் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். அதனாலதான் அதுக்கு ஜீவத் சமாதின்னு பேர். அது மாதிரி குருநாதாள் வைபவம். குருநாதாள் வைபவத்தை யாரு சொல்ல முடியும்? சத்குரு மகிமா அகாதச்சி. அந்த மாதிரி குருவோட மகிமையை சொல்ல முடியாது. அதனால நம்மளுக்கு நம்மளோட புத்தியில எவ்வளவு கிரகிச்சுட்டோமோ அந்த அளவுக்கு குருநாதாவோட கிருப்பையினாலதான், அவரோட அனுகிரகத்தினால, ஆசீர்வாதத்தினால, அவரோட சாநித்தியத்தினால, அவர் சந்நிதியிலேயே இந்த குருநாதாள் சரித்திரம் இந்த வாக்குல வந்தது எல்லாம் அவரோட பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது அது அவரோட சங்கல்பம். நம்மள சிஷ்யனா ஏத்துக்கிறது அப்படின்னு அவரோட சங்கல்பம். அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த வைபவம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு குருநாதாள் தான் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவசியம் ராமநாமத்துல ருச்சி இருக்கிறவாளுக்கு நிச்சயமா குருநாதாள் அனுகிரகம் பண்ணுவா, அதுல சந்தேகமே இல்லை. அதுல தொழிற்கூட சந்தேகம் இல்லை. குருநாதாள்கிட்ட அப்படி ஒரு ஸ்ரத்தா, திட விசுவாசம் எல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு பக்தி எல்லாமே இருக்கு. நாம பக்திக்கு பிரஜாயத்தே, ஸ்மரண மாத்திரேன நாம பக்திக்கு பிரஜாயத்தே. அவரை ஸ்மரிச்சாலே நாம பக்தி உண்டாயும். நாம பக்தி உண்டானா அதுக்கப்புறம் அவரோட சாநித்தியத்துக்கு என்ன குறைச்சல் இருக்கு? நிச்சயம் எல்லாரையும் அவர் உத்தாரணம் பண்றதுக்காக தானே இந்த ஜீவசமாதியில இருந்துட்டே இருக்க. அப்படி மகிமை உண்டு குருநாதர். அவரோட மகிமையை சொல்லி முடியாது. வாழ்க்கையில அவரை பத்தி சொல்றதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவரோட சங்கல்பம், அவரோட ஆசீர்வாதம், அவரோட அனுகிரகம் எல்லாம். அதனால
அவரோட கையை பிடிச்சுட்டே இன்னும் இப்படிதான் போயிட்டே இருக்க போறது. அவர் தான் ஆயுஷன் போயிட்டே இருக்க. அவர் தான் ஒரு குழந்தைய அம்மா காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு போயிட்டே இருக்க. அது சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட குருநாதாளுக்கு வேற என்ன பண்ண முடியும்? நிறைய நமஸ்காரம் பண்ணிட்டு ராம 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 நாம ஜனன்யை ஜெய், ராமேஷமூர்த்திக்கு ஜெய், ராமதேசிக மூர்த்திக்கு ஜெய், நாம பர சஜ்ஜனே